டே 40 ஆஃப் காடை வளர்ப்பு. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட்ஸ்க்கு தான் ரிப்ளை பண்ண போறோம். நெறையவே கமெண்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் தான் இப்ப எடுத்திருக்கோம். அந்த ஷார்ட்ஸ்ல அவ்வளோத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு லாங் வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கோம். அந்த ஷார்ட்ஸ்ல ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்றோம். சரி, இப்போ வாங்க நம்ம கமெண்ட்ஸ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த சப்ளிமெண்ட் நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம டே 25ல ஒரு சீக்ரெட் சப்ளிமெண்ட்ட பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். என்னன்னா 4த் வீக் ஆனதுக்கப்புறம் காடைகள் எல்லாமே ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறோம். ஸோ அத கம்மி பண்ற விதத்தில இந்த சப்ளிமெண்ட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இதுதான் அந்த சப்ளிமெண்ட். இத தான் குடுத்தோம். நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு. சரி, இப்ப வாங்க நம்ம செகண்ட் கமெண்ட்ட படிப்போம். இந்த சப்ஸ்கிரைபர் நீங்க என்ன வெரைட்டி காடை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து ஜாப்பனீஸ் காடை மட்டும் தான் யூஸ் பண்றோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல மொத்தமாவே ஜாப்பனீஸ் காடைகள் மட்டும் தான் விற்கவும், வளர்க்கவும் அனுமதி குடுத்திருக்கு கவர்மெண்ட். ஸோ அத மட்டும் தான் நம்மளால சேவும் பண்ண முடியும், வளர்க்கவும் முடியும். சரி, இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. உங்கள் பிஸ்மில்லா ஃபார்ம்ஸ்.